ஃபினிஷ். காலை வணக்கம். இன்னைக்கு 4வது நாள் கிளாஸ். சரியா? டேனிங் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஹாஸ்டல் கொடுக்காது காலை பிரேக்கில் வந்து. சரியா? எந்த வழி ஹாஸ்டல் கொடுங்க, நேராக போனால் ஹாஸ்டல் கொடுங்க. 20 கிலோமீட்டருக்கு உள்ளே தான் டேனிங், எல்லாமே 20 கிலோமீட்டருக்கு உள்ளே தான். சரியா? இன்னைக்கு 4வது நாள். இன்னைக்கு டேனிங் தான். ஏன்னா ரைட்டில் திரும்ப வந்து ரைட்டில் இண்டிகேட்டர் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ரைட்டில் கண்டிப்பாக பார்க்கணும். 99% உங்களுக்கு ரைட் சைடில் வண்டி வரும். சரியா? ஓகே பண்ணலாமா? ஓகே, வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹாஸ்டல் ஸ்டீரிங் மட்டும் தான் ஓட்ட கொடுத்துருக்கோம். நான் எல்லாம் நாங்கள் பண்ணுறோம். சரியா? இதில் உடனே லெஃப்டில் திரும்பணும். லெஃப்ட் ஃப்ரீ 12 என்ன ஏஸ் ரைட்டில் போய்க்கோங்க. 12 ஹார்ன் அடிச்சு கண்ணுக்கு தேட்டாங்க. ஹார்ன் அடிக்கணும். இல்லையா? 2 நிமிஷம் திரும்பி இல்லையா? அப்போ போதும். முக்காசி வந்து எடுத்துருக்கு. மெதுவா வெயிட் பண்ணி நல்லா முடிச்சு வரும். ஹாஸ்பிட்டல் போதும். ஆட்கள் வேலை செய்கிறாங்க. இங்கேருந்து ஒரு ஹார்ன் பார்த்து மெதுவா. அந்த டேனிங்லேயும் உங்களுக்கு எண்டு. அதனால் இங்கேருந்து வர்ற வண்டியும் இதை வரும். கூட ஒரு 2 தடவை ஹார்ன் அடிச்சு வச்சுக்கே போகுது. காலை பிரேக்கில் வச்சு ஹாஸ்பிட்டல் கிடையாதுன்னா மெதுவா ரைட்டுக்கு மெதுவா, லெஃப்ட்டுக்கு வேகமாக சொல்லலாம். இல்லையா? திரும்ப ஹார்ன் அடிச்சிங்க. லெஃப்ட் வேகமாக சொல்லலாம். காலை பிரேக் பிரேக்காக வச்சுக்கிங்க. மெதுவாக பிரேக் வந்து காலத்து நேராக வந்தோம்னா ஆசை. மெயின் ரோடு. இந்த ரோட்டில் ஏறும்போது வலது இடது வலது அப்படி பார்க்கணும்னா ரைட் லெஃப்ட் அகைன் ரைட். நம்ம ரைட்டில் தான் திரும்ப போகணும். அப்புறம் ரோடை தாண்டி போகணும். மெதுவாகவே திரும்பணும். 2 சுற்றி மெதுவாக சுற்றுறா போகும். ரைட் லெஃப்ட் ரோடு ஃப்ரீயாக இருக்கு. அவ்வளோதான். நேர் ரோட்டில் வரவங்களுக்கு எப்பவுமே முக்கியத்துவம் கொடுத்துடணும். சரியா? எடுங்க. அங்கே போகக்கூடாது. லெஃப்ட் தான் வரணும். முக்கால்வாசி திரும்பவே எடுக்க ஆரம்பிச்சு. முழுசு திரும்ப எடுத்தீங்கன்னா இவ்வளோ. அடுத்த அகைன் லெஃப்ட். என்ன ஸ்பீடு பிரேக் ஆஃப் பண்ணணும். ஆனால் 0க்கு போகக்கூடாது. லெஃப்ட் சரி லெஃப்ட் பண்ணிட்டா. இது அகலமான டைம். எதுவும் சுத்தம் போகும். ஃபுல்லான டைம் கொஞ்சம் வேகமாக சுத்தம். போகலாம். நேராக போகும். நேரம் ஹாஸ்பிட்டல் டச் பண்ணலாம். லெஃப்ட் ஓரமாக ரோட் போய் லெஃப்ட் ஓரமாக அடுத்த லெஃப்ட் 30 போடுங்களா போறீங்களா? அடுத்த லெஃப்ட்டுக்கு சின்ன சிங்கிள் ரோடு தான். நல்லது. ரோட்டில் நடுவில் இடைஞ்சலாம் இருக்கும். பல்லாம் இருக்கும். ஏதாவது ஒரு சில வரைக்கும் 2 3 நேரம் டேஸ் ஹாஸ்பிட்டல். இது 4 முக்கிய சந்தேகம். 4 முக்கிய நல்ல ஹார்ன் அடிச்சு. சரியா? லெஃப்ட் வலது தான் திரும்ப. லெஃப்ட் ஃப்ரீ டேஸ் ஹாஸ்பிட்டல் 0 வராங்க. லெஃப்ட் ஃப்ரீ நல்லா திருப்பலாம். அது நேரம் லேட் பண்ணி ரைட்டில் போயிட்டு வருங்க. ரைட்டில் போனால் ஆப்போசிட்டில் வர முடியும். இடத்துல இருக்கும். லெஃப்ட் இப்போ இதில் லேட்டாக வந்துட்டு லெஃப்டில் போஸ்ட்டை தாண்டி வேகமாக வேகமாக ஏன்னா நம்ம திரும்ப இடத்துல இடையே இருந்துச்சு இல்லையா? அதனால வேகமாக மெதுவாடு எடுங்க. அவ்வளோதான். 93 இது கஷ்டமா இருக்கு. உடனே அதுக்காக ரைட்ல
இண்டிகேட்டர் ஃபர்ஸ்ட் போறாங்க பார்த்து போதும் திரும்ப லெஃப்ட் ஒன்று அவ்வளோதான் கார் பிரேக் வைக்கணும்னா 12,000 வரல கை 12,000 வரணும் உங்களை பார்த்து மொத்தம் படிக்க போகிறாங்க டிக்கெட் தள்ளிட்டீங்க டிக்கெட் தள்ளக்கூடாதுன்னா வலது பக்கத்தில் வந்தால் வலது கை தான் இடது பக்கத்தில் வந்தால் இடது கை இந்த ட்ரிப் கரெக்டாக போட்டீங்க இதில் வந்து கையை மாற்றிக்கிங்க அதனால ஒரு கை யூஸ் பண்ணிட்டு 2 கை யூஸ் பண்ணும்போது இதாக இருக்கு ரைட் கண்ணாடியும் பார்த்துக்கணும்னா சுத்துங்க நீங்க சுத்துங்க நம்ம திரும்பிட்டாலும் அவங்க கிட்ட போக மாட்டோம் லேசாக ஆசைப்படுங்க ஆக்சுவலாக அவங்க நமக்கு லெஃப்ட்ல தான் வரணும் வேகமாக இருந்தாலும் அவங்க வழி விடுவாங்க புரியுதா எடுங்க இந்த வண்டி லெஃப்ட் இருந்துச்சா கிராஸ் பண்ணி வண்டி தெரிஞ்சா விட்டு வண்டி தான் லெஃப்ட் பாட்டு ரைட் போகலாம் வண்டி ஒன்று லெஃப்ட் ஒன்று ஆகணும் அகரமான ரோடு லெஃப்ட் ஒன்று வாங்க அங்கே போக கூட இல்லை இந்த கை வருது லெஃப்ட் கை வரணும் லெஃப்ட் கை வரணும் ரைட்டு ரெண்டு வரணும் கையை மாற்றி பண்ணக்கூடாது இப்போ லெஃப்ட் ஃப்ரீ அதுவா ஒரே அவ்வளோ ஒரே வெயிட் பண்ணுங்க நல்ல லெஃப்ட் பார்க்கணும்னா நல்ல அகலமாக இருக்கணும் ஒரே சுற்றுற இடம் சுற்றுற எண்ணிக்கை வேகம் முடியும் போது டைனிங் அட்ஜஸ்ட் ஆகும் அதுதான் இல்லையா டேன் பண்ணும்போது போல ஆசை கொடுக்கூடாது காலம் பிரேக் ரைட்டுனா கண்டிப்பாக இண்டிகேட்டர் வரும் ஏன்னா ரைட் சைடு 99% வரும் ரைட் சைடு மேலே பார்க்கணும்னா ரைட் சைடு பார்த்துக்கோங்க இது பார்த்து கஷ்டமா இருக்கா ஈஸியாக இருக்கு ஓகே ஆஸ்டர் கொடுக்கறதுனால பிரேக்ல கால் இருக்கணும் ரைட் சைடு திரும்ப கண்டிப்பாக ரைட்ல பார்க்கணும் இண்டிகேட் போடணும் ஏன்னா 4 முக்கு வண்டி 4 பக்கம் வண்டி வருதான்னு கவனிச்சுக்கணும் ஒரு மெயின் ரோட கிராஸ் பண்ணணும் வலது இடது பார்த்து கிராஸ் பண்ணணும் ஓகேவா ஓகே வாழ்த்துக்கள் தேங்க்யூ சார்